வணக்கம். இந்த வீடியோவில் வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு பார்க்கலாம். இது வந்து 1929 நடந்திருக்கும். இதோட தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. இதோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னா வந்து மோதிலால் நேரு அறிக்கை 1928 ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து டொமினியன் அந்தஸ்து தான் கேட்டிருப்பாங்க. முழு சுயராஜ்யம் பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அதனால காங்கிரஸில் இருந்த இளைஞர்கள்லாம் வந்து கடும் அதிருப்தி தெரிவிப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு அவங்கெல்லாம். அதனால வந்து ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. என்னன்னா வந்து டிசம்பர் 31 1929க்குள்ளே பிரிட்டிஷ் வந்து நேரு ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிடுச்சுன்னா காங்கிரஸும் வந்து நேரு ரிப்போர்ட்டை வந்து ஏற்றுக்கிடுவாங்க, இல்லைன்னா நிராகரிச்சிடுவாங்க அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 31 1929 வந்துடும். அப்போ வந்து நேரு ரிப்போர்ட்டை வந்து பிரிட்டிஷ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் வந்து இளைஞர்கள்லாம் அதிருப்தியாக இருப்பாங்க. அவங்கள திருப்திப்படுத்தும் விதமாக தான் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து தலைவரை வந்து ஜவஹர்லால் நேருவே போட்டிருப்பாங்க. இந்த இதில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள்னு பார்த்தோம்னா, வட்டமேசை மாநாடுகளை புறக்கணிக்கணும், முழு சுதந்திரம் தான் காங்கிரஸோட நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. ஜனவரி 26 1930 வந்து சுதந்திர தினமாக கொண்டாட முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை பூரண சுயராஜ்ய டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை இதை நினைவு கூறும் வகையில் தான் வந்து ஜனவரி 26 1950 வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து சட்ட மறுப்பு இயக்கம் வந்து துவங்குறதுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. 1929 டிசம்பர் 31 என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லாகூரில் வந்து ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி வந்து ஏற்றியிருப்பாங்க. இதில் தான் வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இதில் வந்து இந்த சட்ட மறுப்பு இயக்கம் துவங்க முடிவு பண்ணியிருப்பாங்களா. இதை வந்து காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா இர்வின் பிரபுக்கு ஒரு லெட்ரு போடுவார். அவர் ஒரு 11 கோரிக்கைகள் வச்சு லெட்ரு போடுவார். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் வந்து துவங்க மாட்டோம், இல்லைன்னா சட்ட மறுப்பு இயக்கம் துவங்குவோம் அப்படின்ட்டு. இதில் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய விஷயம் வந்து டேட்டை ஞாபகம் வச்சுங்க, பூர்ண ஸ்வராஜ்ய டே. அடுத்து வந்து யார் தலைவர், ஜவஹர்லால் நேரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.